ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். எனக்கு என்ன விளாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் விளாட போகிறோம். நான் எப்படி காட் ஆஃப் வார்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் விளாண்டுருக்கேன். அது எப்படி ஏற்றணுங்கிறத அது இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா விளாட்றோம். சரி வாங்க, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு மோட்டலா ஹீரோவா ஸ்பார்ட்டானான்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம இந்த கேம் விளாண்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மறுபடியும் ஒரு தடவை விளாண்டு உங்களுக்காக இப்போ வீடியோ போடணுங்கிறதெல்லாம் விளாட்றோம். சரி நம்ம நார்மல்லே வச்சு விளாடும். Kratos, the ghost of Sparta, had taken his place amongst the Olympians as the god of war. The bloodshed, the relentless battles had finally brought him here. Ares was dead, and though Olympus beckoned, visions of his mortal existence still haunted him. Kratos, help me. Kratos knew that this was not a mere vision. For with the gods, nothing was ever as it seemed. The vision of his past set Kratos in search of answers. Answers that lay in the temple of Poseidon, deep within the city of Atlantis. This is not a wise course of action, Kratos. It was a dream, nothing more. The visions still haunt me, Athena. The visions you promised to take away. But this vision, I can change. Perhaps it is a vision best left unchanged. There is more to this than you know. Please. தலைவர் கிராட்டோஸ் வந்துட்டாருப்பா. எல்லாம் அடிக்க போட்டு ஸ்டார்டிங்கே ரணகலமாக இருக்குது. 4 பேரை சும்மா சுழட்டி குத்து, ஒத்தால தூக்கி குத்து, வேறு மாதிரி சும்மா என்ன மாதிரி அடிக்கிறாரு பாருங்க. சும்மா இப்படி என்ன யார் இதை முக்கியணும்பா இதவை போட்டு சும்மா தூக்கி ஒரு குத்து இந்த மாதிரி அடிக்கணுங்க. இன்னொரு டோர் படம் வருது. ஓடி போனேன் அப்படிங்கிறீங்க. எங்கே ஓடி போகிறது? ஐயோ நல்லா கடல்லாம் முடிச்சு கப்பல் முழுங்குது. எள்ளு கொடுத்தா பிளாக் பண்ணலாமா? ஓகே அடி சும்மா இப்படி சொல்லிட்டு அப்படி குத்து, அப்படி சொல்லிட்டு இப்படி குத்து, தூக்கி போட்டு அந்தாண்ட குத்து. என்ன அப்படின்னா அவ்வளோதான். இதோட முடிச்சு போடு 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 பறந்துட்டோம். இன்னும் ஒருத்தான் இவனை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். சரி இன்னொரு படம். சீக்கிரம் வாங்க. கதவெல்லாம் கட்டானோ திறந்துட்டு கதவு எப்படி மேலே இருக்கணும் கீழே கதவை திறக்க முடியும்? இதுதான் கதவை திறக்கணுமா? திறந்தாச்சு. இப்படி ஒரு தெரிக்குது கதவு. என்னடா ஒன்றிட்டே ஏதோ சரியாயிட்டு. ஓகே என்ன அது ஒன்றுமே போட்டு அடி இப்படி போட்டு இப்படி அடிக்கணும். சும்மா சொலட்டி போட்டு எங்கே பாருங்க இப்படி தான் அடிக்கணும். அடிக்கும் சும்மா தூக்கி நெஞ்சிலே குத்துறான் பாருங்க. இப்படி ஒரு குத்து அப்படியே ஒரு குத்து முடிச்சுட்டு ஒரு வழியா இதுதான் சொலட்டை குத்துங்க. சொலட்டு காய் சொலட்டை குத்து. இப்போ பார்த்தீங்களே காய் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 தடவை சுற்றி அடிக்கிறேன், சாகவே மாட்டான். இந்த பட்டடை பார்த்து வந்துக்கலாம். திறந்தா உசுறு கிடைக்கும், உசுரை ஏற்றிக்கலாம். இந்த சேப்பு டப்பா இருக்குது, ஆனால் அதை எப்படி திறக்கிறது?
அந்த பக்கம் போக முடியாது. ஓகே ஓவை கொடுத்து இதையும் உடச்சி தள்ளிடலாம். இதனால நம்ம ஆளுங்களை 8 கால் பூச்சி கிடைச்சி 8 கால் பூச்சி அங்கே வருங்க. அவன் தான் கடைசியில் இருக்கான். என்னது இது? ஐயோ காய்ஸ் விளாண்டன்னு சும்மா சொன்னேன். விளாடலாம்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லாம் அனுப்பிட்டு மூவ் பண்ணால் ரோல் ஆகுமா? ஓகே எதோ அழுத்துறான். ஒன்றும் ஆக முடியுது. சரி 8 விட்டு இது வேறு 8 கால் குச்சி வேறு விட்டு எடுக்குது. அது எடுத்து பாருங்க, அதை அடிக்க முடியும். இப்போ பாடி என்னடா 8 கால் குச்சி நல்ல வேலை. 8 கால் குச்சி காப்பாற்றி சேர்ந்து அரைக்கலாம். இதை மட்டும் என்ன பண்ண அடித்து இந்த காலை எடுக்கணும். இங்கே வேறு இன்னொரு மீன் வேறு அடி உசுறு எடுக்குது. நான் இதை எடுத்துடணும். ஐயோ இன்னும் கொஞ்சம் போகணும். அவ்வளோதான் போயிட்டு. அது இன்னொன்று இருக்குது. அதுக்கு மாதிரியே 8 கால் பூச்சி வேறு உசுறு எடுக்குது. பிச்சு தீக்கி எரிங்க பாதை. அதை அடிக்கணும். 15 feet. வந்துடும். அவ்வளோதான். ஐயோ இது வேற 8 கால் பூச்சி எவன்டா தீக்கி உள்ளே விட்டான். 8 கால் பூச்சியை வச்சுக்கலாம். 8 கால் பூச்சி சும்மா தெரிக்குது. இங்கே வேற அங்கே ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரியே ரெண்டாவது இங்கே ஒரு மீன் இருக்குது. மீனுங்கிறனே ஏதோ ஒன்று என்ன பலாவோ ஒன்றும் தெரில. அதை தூக்கி அதை அடிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 8 கால் பிடிக்கலாம்னு நினச்சிட்டா. அப்போ பாருங்க தலைவர் வேலையை மாதிரி அடிக்கிறாரு. பட் விளாண்டது யாரும் இல்லை, நான் தான். வருங்க அட்ட டைமில் தடுத்து அந்த அடியில் இது ஸ்லோ மோஷன் கொடுத்து காட்டுறானோ பாருங்க. அங்கே இருக்கானோ காரம்பார் கிரியேட்டர்ஸ்லாம் ஓ காட்டுது. ஓ கொடுத்து எனிமீஸ். ஓகே இப்போ ஓவை கொடுக்குறோம். தூக்கி வாயில் சுருவி குத்துறோம். குடலை வெளில விட்டுக்கிறோம். அவ்வளோதான், மீன் வெளில போயிட்டு அவ்வளோதான். எல்லாம் இன்னும் மறுபடியும் எல்லாம் குட்டிக்கிட்டா வந்து என்னால் ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஐயோ தலைவா நீ அப்படியே பிடிச்சிக்க. அவ்வளோதான், அட்லாண்டிஸ் வந்தாச்சு. ஸ்டாப் வந்தாச்சு. இப்போ ஒரு குதி தான். என்னடா பிடிச்சி தள்ளி விட்டு என்னத்தில் நியாயங்க இது? என்ன பலாங்க வருது? ஐயோ என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூஞ்சி பார்க்கவே கொடூரமாக இருக்கு. கையிலாம் என்னடா இது உடம்பு? இதுதான் அந்த போட்டை பிடிச்சிருந்துச்சா? அப்போ கீழே இருந்து என்ன பண்ணிச்சு? மண்டையை தூக்கி காட்டுது. தூக்கி அடிக்கணும். கை வந்து தடுதாச்சு. இந்த டைமில் தூக்கி சுருவி அதையும் காலி பண்ணிடணும். வேற அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோதான். பிடிச்சி ஒரு அடி வாயில் ரத்தம் வந்துருக்குது. அடி ஐயோயோ வரை என்ன கத்துது. நல்லா அடி தூக்கி ஒரு சொருவணும். அப்படி போடணும். இப்படி போடணும். ஆனால் எப்படி குத்துறான்னு சாதாரண தெரில. இது என்ன நியாயம்? நானும் சொல்லிட்டு அடிக்கிறேன். சாதாரண தெரில. சும்மா போயிட்டு ஐயோ மறுபடியும் வாழா. தடப்பா என்னயா அடிக்கிறா? இந்த வாயில் ரத்தமாக தெரிஞ்சுது. அடிக்க போயிட்டியா? நான் மறுபடியும் அடி முடிக்கணும். ஐயோ முடிக்கணும். ஐயோ மறுபடியும் வாழ்வாலாம் தூக்கி போடுது. என்னைக்கு சாப்பிடுறது? நான் என்னைக்கு வீடியோ பிடிக்கிறது? நெட்டு வேற ஏற்கனவே அதிகமாக ஓடிட்டு வீடியோவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ பிடிக்கணும். நெட்டு ஸ்டோரேஜ் வேற 500 MBக்கு மேலே போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ வேற பிடிக்கணும். இது சாதாரண தெரில. செத்ததும் செக் பாயிண்ட்டை போட்டு பார்த்தோன்னா வச்சிடணும் இந்த வீடியோவை. போடு கையை தட்டுத்து ஒரு அடி. இப்போ பாருங்க தலைவன் பறக்கிறான். என்ன காணாம போயிட்டு சரி கேரக்டர்ஸோட மகிமை பயந்து ஓடிட்டு பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிது. என்ன திராயம் வந்து? ஐயோ மறுபடியும் அந்த 8 கால் பூச்சியா? 8 கால் பூச்சை வேற உள்ளே வச்சுக்கிட்டு வெளில தள்ளுது. அது என்ன பார்க்க எப்படி இருக்கு? 8 கால் எல்லாரும் 8 காலுன்னு பார்த்தா 4 கால் தான் இருக்குது. என்னதுல நியாயம் அது? எல்லாத்தையும் பிச்சு தூக்கி எறிடாரு நம்ம ஃப்ரெண்ட் வந்து. பறக்க விட்டு அந்த மிருகத்தை தூக்கி சாவடிப்பான்னு பார்த்தா அது வாயாலே அடிச்சு கிராட்டோஸும் சாக மாட்டான். ஏன்னா விளாட்றது நான். எப்படி கிராட்டோஸ் ஆகுவான்? இந்த டைமில் தூக்கி
சும்மா பொழிச்சுன்னு அடித்தால் கொஞ்சம் உயிர் தாங்க அது முடிக்கணுங்க கதை டக்குன்னு முடிக்கணும் கிட்டன்னு அடிக்கணும் அவ்வளோதான். அந்த பக்கம் போயிட்டு இதை கிடைக்குது அவ்வளோதான். ஓரளவுக்கு ஹெல்த் ஏறி இருக்குது. அந்த 8 கால் பிடிச்சி முடிச்சுக்கணும். ஏன்னா அது விட்டுரு தாங்க முடியல. அப்பா என்ன கத்துற 8 கால் பூச்சியே 8 கால் பூச்சி ஃபஸ்ட்டு ஒன்றை தான் முடிக்கணும். அவ்வளோதான். தலைவர் வாழை தூக்கி போடுறாரு. டக்குன்னு பிளாக்கை போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுத்து நேராக போய் அதை அடித்து கொள்ள வேண்டியதான். கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தான் அடித்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி வருது. டக்குன்னு அடிக்கணும். சொல்லிட்டு அடிக்கிறேன். ஆகிற மாதிரி தெரில. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. கஷ்டப்பட்டு விளாண்டு முடிக்கணுங்க அதை. அவ்வளோதான். சொல்லிட்டு இங்கே அடித்தா கை மாதிரி சும்மா அப்படி வாயிலே அடிக்கிறான். சும்மா இப்படி அப்படி சொல்கிறான். இப்படி சொல்லிட்டான். அடிக்கிட்டு சும்மா இப்போ கொடுத்து பயிரை கொடுத்து ட்ரைனில் கொடுத்தான். என்ன இது வாழை பாருங்க. வாழை பார்த்து ஸ்லோ மோஷனை தலைவன் தப்பிட்டு விட்டுறான் அத்தா மாதிரி. அவ்வளோதான். அதை காலி பண்ணியாச்சு. இது என்ன ஏதோ சுற்றுது கீழே ஏதோ இறங்குது. ஒரு தடவை ஜம்ப்பு கொடுத்தா ஒரு தடவை எக்ஸ் கொடுத்தா ஒரு ஜம்ப்பு, 2 தடவை எக்ஸ் கொடுத்தா 2 ஜம்ப். ஓகே. கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? கொடுக்கலாம். ப்ரெஸ் ரேப்பிட்லி டு ஆக்டிவ். ஓகே கொடுத்து நல்லா கடன்னு அழுத்தணும். அதுக்குள்ளே அது எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தூக்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான். எந்திரிச்சிட்டு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் சுழட்டி அடிக்கிறான். வாயெல்லாம் பார்த்தீங்கல்ல இப்படி கண்ணில் சொல்லிட்டு அவ்வளோதான். கண்ணில் ஓட்ட போடுறது. மறுபடியும் கொடுத்து மத்தி கம்பியை தூக்கி மட்டும் ஒரு அடி தான் தெரிஞ்சுது கத்தி. அப்புறம் ஓடிட்டு பயம். கிராட்டோஸோட பயம், கிராட்டோஸோட மகிமை. என்னடா காட் ஆஃப் வார் 1, 2லாம் விளாடாமல் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டா விளாட்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஃபோனில் விளாட்றதில் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாவும் சேஞ்ச் ஆஃப் ஒலிம்பஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ அது மேலே ஏறிக்கிட்டு அந்த டப்பாவை திறந்துக்கலாம். இந்த டப்பாவை திறந்துக்கலாம். என்ன கோர்கன் என்ன இந்த கயிறை பிடிச்சிட்டு சும்மா சறுக்கிக்கிட்டே போனால் அங்கே எதுவும் இருக்குது. தண்ணியை தூக்கி போட்டுட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஓகே. மேலே ஏறி மேலே ஏற முடியல. ஏறியாச்சு. எக்ஸை கொடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பார்ட் 1 முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டை கொடுத்துட்டு பார்ட் 2க்கான வீடியோ எடுக்கலாம். பார்ட் 1 முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வீடியோ அதிகமாக ஸ்டோரேஜ் இருக்குது. பேசாமல் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். வரட்டான். ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். வெள்ளியும் தட்டி விட்டுருங்க.